நமோ நாராயணாய நமக. பிராஜிஷ்ணுர்போஜனம் போக்தா ஜகிஷ்ணுர்ஜகதாதிஜக அனகோ விஜயோ ஜேதா விஸ்வயோனி புனர்வசுகு. நான் பாலகோபாலா பக்தி லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். பார்க்க போகும் திருநாமம் 148வது திருநாமம் அனகக. சொல்லும் முறை தோஷங்கள் அற்றவர். இதை அதாவது பொருள் வந்து தோஷங்கள் அற்றவர். சொல்லும் முறை அனகாய நமக. இந்த அனகாய நமகத்தினுடைய எம்பெருமானுடைய பெருமைகளையும் அதனுடைய கதைகளையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை கேளுங்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து முண்டக உபநிஷத்தில் ஜீவாத்மா பரமாத்மாவை பற்றி ஒரு அழகான உருவகம் பற்றி ஒரு கதை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரத்தின் பொருள் வந்து ஒரு பிப்பிள மரம். அந்த மரத்தின் கிளையில் அழகான சிறகுகளை உடைய 2 பறவைகள் அமர்ந்திருக்கின்றன. கேட்டுங்க, சூப்பரான ஒரு கதையில் தத்துவம். 2 பறவைகளும் நல்ல நண்பர்கள். அவற்றுள் ஒரு பறவையானது அந்த மரத்தில் உள்ள பழங்களை எல்லாம் ஆசையோடு உண்கிறது. அவ்வாறு உண்பதால் அப்பறவை இளைத்து கொண்டே போகிறது. மற்றொரு பறவையோ அம்மரத்தில் உள்ள பழங்களை சாப்பிடவில்லை. அது நன்கு புஷ்டியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது. எப்போதும் பிரம்மம், முக்தி, ஆன்மா என்று பேசும் உபனிஷத் திடீரென்று மரம் என்று பறவை என்றும் குழந்தைகளுக்கு கதை சொல்வது போல சொல்கிறது. என்ன காரணம்? அதாவது என்னென்னா, அந்த ஒரு பறவை வந்து நிறைய பழங்களை சாப்பிட்டுட்டு இழைச்சிக்கிட்டு போகுது. இன்னொரு பறவை வந்து சாப்பிடாமல் போகுது. அது வந்து எப்போதும் வந்து ஏதாவது ஒரு உபனிஷத்தை பற்றியே நினச்சிக்கிட்டே இருக்குமா. அப்போ வந்து இந்த கதை ஒரு உருவகம். இதற்குள் பெரிய தத்துவம் இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா, பிப்பள மரம்தான் உடல். அந்த மரம்தான் உடல். மரத்தில் உள்ள பழங்கள் வந்து நம்முடைய கர்ம வினைகளுடைய பழங்கள். பழத்தை உண்ணும் பறவை வந்து ஜீவாத்மா. பழத்தை உண்ணாத பறவை வந்து பரமாத்மா. நம் உடலாகிய பிப்பள மரத்தில் ஜீவாத்மா, பரமாத்மா என்னும் 2 பறவைகள் வசிக்கின்றன. இந்த உடலானது நமது பாவ புண்ணியங்களாகிய முன்வினைகளில் அடிப்படையாக ஏற்பட்டது. அந்த உடல் மரம். அது வந்து முன்வினை பயனாக அது ஏற்பட்டது தான் அந்த மரம். அதனால் அந்த பாவ புண்ணியங்களினுடைய பலன்களே இவ்வுடலாகிய மரத்தில் பழுத்த பழங்கள். ஏன்னா அந்த வந்து அழகாக சொல்கிறாங்க பாருங்கள் கர்ம வினையை பற்றி. அப்போ வந்து அது அந்த மரங்களுடைய பழம்தான் பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறது. பரமாத்மா இவ்வுடலுக்குள் இருந்தாலும், இவ்வுடலுக்குலாம் யார்? பரமாத்மான்றது யார்? அது அந்த ஒரு பறவை. அது வந்து உடல்னால் என்ன? அந்த மரம். அந்த மரத்துக்குள்ளே இருந்தாலும் இந்த சரீரத்தோடு தொடர்புடைய பாவ புண்ணியங்களால் தீண்டப்படாமல் எப்போதும் பரிசுத்தமாக உள்ளதாம். ஆனால் ஜீவாத்மாவோ உண்மையை பயனாகிய பழங்களை உண்டு கொண்டே இருக்கிறது. அதனால் இளைத்து விடுகிறது. இவற்றை உண்ணாத பரமாத்மா எப்போதும் தூய்மையாகவும் புஷ்டியாகவும் இருக்கிறது. இதுவே முண்டகோபநிஷத்து கூறும் தத்துவம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆத்மா, பரமாத்மா, ஜீவன் இருவரும் பிப்பள மரத்தில் வாழும் இந்த உபனிஷத் கதையும், ஆதாம் ஏவாள் இருவரும் ஆப்பிள் மரத்தின் கீழ் வாழ்ந்த பைபிள் கதையும் ஒத்தபடியாக இருக்குதாம். அதாவது முண்டகோபநிஷத்து விளக்கியது போல் வினைப்பயன்களை உள்ளிட்டு எந்த தோஷங்களாலும் தீண்டப்படாத பரமாத்மாவாக திருமால் திகழ்வதால் அனகக எனப்படுகிறது. அதாவது என்னன்னா, அக என்றால் தோஷம் என்று பொருள், அனகக என்றால் தோஷங்கள் அற்றவர் என்று பொருள். அகோபில நரசிம்மரை பாடுகையில் திருமங்கையாழ்வார் அது அங்கண் ஞாலம் அச்சங்கோர் ஆளறியாம் அவுணன் பொங்க ஆகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனித இடம் என்று பாடினார். அதாவது இரணியனின் மார்பை தன் நகங்களால் கிழித்து அந்த இரத்தக்கரையோடு திகழும் புனிதன் என்று நரசிம்மரை போற்றுகிறார். பொதுவாக என்ன செய்வோம்? மனுஷங்க வந்து இரத்தக்கரையை படிந்தவர்களாக இருந்தால் அசுத்தமானவர்கள் என்று தானே சொல்வோம். ஆனால் இறைவனோ இரத்தக்கரை படிந்தாலும் புனிதமாக விளங்குகிறார். அது எப்படி என்று கேட்கிறார்களாம். அதான் இறைவன் என்பது தோஷங்களை நீக்குபவர். தோஷங்கள் அவரை பாதிப்பது இல்லை.
இவ்வாறு தோஷங்கள் அற்றவராக திருமாலை காட்டும் அனகக என்னும் திருநாமம் விஷ்ணு சகசரநாமத்தில் 148வது திருநாமமாக விளங்குகிறது. அனகாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அடியார்களின் மனங்கள் எப்போதும் தூய்மையாக இருக்கும்படி திருமான் அருள் புரிகிறார். இதுவாக விஷ்ணு சகசரநாமத்தில் 148வது திருநாமம் முடிவடைகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ அழகாக ஒரு பிப்பள மரம் தான் நம்மளுடைய உடல், அதில் உடல் அதுக்குள்ளே அந்த பழமெல்லாம் என்னது நம்மளுடைய சஞ்சித கர்மா. யார் அந்த சஞ்சித கர்மா அதில் நம்ம சாப்பிட்றோமோ அவங்க உடல் இழைச்சி அவங்களுக்கு நிறைய பிடிச்சிருது, சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்றத ஒரு அழகாக விலைக்கு சொல்கிறாங்க. அந்த கர்ம விலை, அந்த பழங்கள் எல்லாம் நம்மளுடைய கர்ம விலை. கரெக்டு தானே? இப்போ நம்மளே பாரு, ஒரு தப்பு செய்கிறோம், நம்ம உடலில் இருக்கிற ஜீவாத்மா நம்மளுடைய உடல், அப்போ பரமாத்மான்றது உள்ளே இருக்குது, ஜீவாத்மா நம்ம உடல். போய் தான் அவங்களுக்கு துரோகம் செய்கிறது, இவங்களுக்கு துரோகம் செய்கிறதுன்றது நம்ம ஒரு பழத்தையும் நம்ம பறித்து திங்கிற மாதிரி. அதான் நம்மளுடைய வினைப்பயன்கள். இதிலேருந்து நம்ம மீண்டு வரணும்னா நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகள், குட்டி குட்டி நல்ல விஷயங்களெல்லாம் நாம் கேட்பதன் மூலம் நமக்கு இறைவன் நமக்கு நல்ல கர்ம வினைகளை நமக்கு பழையதெல்லாம் போக்கிட்டு புதியனை புகுதல் அந்த மாதிரி நமக்கு கொடுத்து நம்மளை செம்மைப்படுத்துவார். அதனால் அனைவரும் 5 நிமிடம் டெய்லி ஒதுக்கி இந்த சின்ன சின்ன பதிவுகளை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைத்தும் நான் செய்வது என்னுடைய கண்ணபிரானுக்காக தான். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.